ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட்டை கேரண்டீடா காமிக்கணும் அப்படின்றதுக்கு வாய்ப்பா பாக்குறேன் நான். பிக் பாஸ்க்கு நமக்கு என்ன பந்தம்? கொஞ்சமா நெஞ்சமா. பொதுவா 2வது சீசன்ல இருந்து போன சீசன் வரைக்கும் ரிவ்யூ பண்ணிருக்கேன். அவ்வளவு அந்த சேர்த்து வச்சிருக்கேன். இந்த உட்கார்ந்துட்டு இப்படியே விமர்சனம் பண்ணி ஊரை இது பண்ணிக்கிட்டு நக்கலும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவருக்கு பின்னாடி மக்களை மகிழ்விக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன். மற்றபடி உள்ளுக்குள்ள போய் நான் என்னைய தேடுறேன், அதை தேடுறேன், இதை தேடுறேன்றதெல்லாம் கிடையாது. அடுத்தது உங்க கேள்வி, எவ்வளவு பேரை ரோஸ்ட் பண்ணிருக்கீங்க? உங்களை இந்த தடவை கிரில்டு ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட் தானே பண்ணுங்க. இங்க பாதி பேரோட பிரச்சனை புரியல. நம்மள வெறுத்து ஒதுக்குறவங்களுக்கு பதில் சொல்ற நேரத்தை விட அன்பு காட்டுற மிச்சம் இருக்கிற கூட்டத்தை அரவணைச்சு போறதும் வெறுக்கிறவங்களை திருப்பி ரசிக்க வைக்கிறதும் நிச்சயம் நம்மளால முடியும்ன்ற நம்பிக்கை. ஸோ ரோஸ்ட் நமக்கு டோஸ்ட் தான். இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் உள்ள போகும்போது எனக்கு பொதுவா இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷன்ஸ், இவங்க வர்றாங்க அவங்க கிட்ட இப்படி ஒரு கேமு வியூகம், இப்படி நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. நம்ம ஸ்டைல் ஒண்ணுதான், கோ வித் த ஃப்ளோ. அதாவது ஃப்ரீ மைண்டு, நோ ப்ரிப்பரேஷனு, கம்ப்ளீட் அட்ராசிட்டி, அது ஆகும் பப்ளிசிட்டி. அப்படி வாழ்றதுதான் சிம்பிளிசிட்டி. ஸோ நானா தான் இருக்க போறேன். அந்த கூட்டத்துல ஒருத்தனால நான் ஒருத்தன் தான் அந்த கூட்டமேன்ற மாதிரி. ரொம்ப அழகாக ட்ரெஸ் போயிருக்கு. சில நேரம் பாதி முடிஞ்சு மறைச்சிருக்காங்க. உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? உங்களை பற்றி கேட்க முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துக்கோமா? அப்புறம் மொத்தம் பேசணும். சரியா? வீடியோ ப்ளீஸ்.
அம்மாவோட